வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடமத்திய மாகாண சபையை முற்றுகையிட்ட வேலையற்ற பட்டதாரிகள் பெண்கள் உள்ளிட்ட 22 பேர் கைது. இன்றுடன் முடிவடையும் கால அவகாசம். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை, ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு. பதுளையில் மண் சரிவு அபாயம், எடுக்கப்பட்ட அவசர நடவடிக்கை. ஜூன் மாதம் முதல் மீண்டும் மின் கட்டணத்தில் மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நபருக்கு எதிராக நடவடிக்கை. யாழ் சர்வதேச விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். சம்பள அதிகரிப்பை வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்த கிராம சேவையாளர்கள். போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு 7 வயது மகனை கொடூரமாக தாக்கிய தந்தை. வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணி வரை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய முடியும் என்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யும் நேரம் இன்றைக்கு பிறகு நீடிக்கப்பட மாட்டாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கான விண்ணப்பங்களை இன்று கிராம அலுவலர்கள் மூலமாகவும் தேர்தல்கள் ஆணைய இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக 4982 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கேகாலை, கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 1542 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் கேகாலை மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வரகாபொல, ருவன்வெல்ல, ஜட்டியந்தோட்டை, தெரணியகல, தெஹியோவிட்ட, கலிகமுவ மற்றும் கேகாலை ஆகிய பிரிவுகளில் 646 குடும்பங்களை சேர்ந்த 2702 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை இல்லு கரந்தகொள்ள பிரதேசத்தில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த பணிகள் நிறைவடைவதற்கு சுமார் 10 நாட்கள் தேவைப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆசிரி கருணாவர்தன தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள மண் சரிவு நிலைமை அதிகரிக்கும் பட்சத்தில் வெள்ளவாய வீதி பாதிப்படையக்கூடும். எனவே அதனை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். எவ்வாறாயினும் மண் சரிவு அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசத்தில் நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமா ஓயா திட்டத்தினால் குறித்த பகுதிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பை தணிப்பதற்கான துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழு மின் கட்டணத்தை மேலும் 20% குறைக்க பரிந்துரைத்துள்ளது. மின்சார சபைக்கு கிடைக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காமினி வெலைபொட சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவுக்கு குறைக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் மின்சார சபையின் திரட்சியான லாபம் 6000 கோடி ரூபாய் எனவும் 2024 ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களில் பெறப்பட்ட 5100 கோடி ரூபாவையும் சேர்த்து 2024 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை 8200 கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மீண்டும் மின் கட்டணத்தை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுலக்ஷா ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை தற்போது மின்சார கட்டணம் தொடர்பான வரைவை தயாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேலையற்ற பட்டதாரிகள் குழு ஒன்று இன்று திங்கட்கிழமை வடமத்திய மாகாண சபை கட்டிடத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 11 பெண்கள் உள்ளிட்ட 22 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காலை 10 மணியளவில் மாகாண சபையின் பிரதான வாயில் ஊடாக மாகாண சபை வளாகத்தினுள் நுழைந்த வேலையற்ற பட்டதாரிகள் குழு வடமத்திய மாகாண சபையின் அனைத்து நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறுகளை அடைத்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் மற்றும் சம்பவத்தை ஆவணப்படுத்திய அதிகாரிகள் இருவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரன் எலாஸ் தெரிவித்துள்ளார்.
கடந்த மே மாதம் 1ஆம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞன் விமான நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சட்டத்தரணியான சந்தருவன் குமாரசிங்க என்ற குறித்த இளைஞன் இன்று காலை விமான நிலைய போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதேவேளை விமான நிலையத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலையை பதிவு செய்த குடிவரவு குடியல்வு திணைக்கள அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களை கட்டுநாயக்க போலீசார் நேற்று மாலை பதிவு செய்துள்ளனர். இதேவேளை வருகைக்கான விசா வசதி தொடர்பான சர்ச்சைக்குரிய சூழ்நிலை குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் விளக்கம் அளித்துள்ளார். இன்று அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். புதிய விசா முறை தொடர்பான யோசனை பாராளுமன்றத்தில் விவாதமின்றி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் விசா கட்டண விவகாரமும் நிறைவேற்றப்பட்ட யோசனையின் ஒரு பகுதியாகும். இவ்வாறு நவம்பர் மாதம் யோசனை நிறைவேற்றப்பட்டாலும் ETA எனப்படும் முறைமை மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போனது என தெரிவித்துள்ளார். அதன்படி ETA முறைமையில் உள்ள குறைபாடுகள் காரணமாகவே இந்த முறைமையை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் விளக்கம் அளித்துள்ளார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன என அமைச்சின் செயலாளர் KDS ருவன் சந்திர குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஒரே ஒரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்பட உள்ளது. சம்பள அதிகரிப்பு, சேவை பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிரான பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த போராட்டம் நாளைய தினமும் இடம்பெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை போராட்டத்தில் குதிக்க உள்ளதாக சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், மாகாண அரசு அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு வரி செலுத்தும் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கட்டாய ஓய்வு வயது 65ஆக நீடிக்கப்பட்டு பின்னர் 60 வயதாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த காலகட்டத்தில் 65 வயது பூர்த்தியடைந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு இந்த கடமை சலுகை வழங்கப்பட உள்ளது. பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் பிரதீப் அசரத்னவினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின் பிரகாரம் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வரியில்லா வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்குமாறு 105 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் பதவிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தகவல்களை உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. அதற்காக www.parliament.lk எனும் பாராளுமன்ற இணையதளத்தில் OMB-விற்கான உறுப்பினர்கள் நியமனம் என்ற துரித இணைப்பில் வழங்கப்பட்டுள்ள தகவல்களின் பிரகாரம் தயாரிக்கப்பட்டு முறையாக பூர்த்தியாக்கப்பட்ட விண்ணப்பங்கள் 2024 மே 27ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள் அரசியலமைப்பு பேரவையின் செயலாளர் நாயகம், அரசியலமைப்பு பேரவை அலுவலகம், இலங்கை பாராளுமன்றம், ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை எனும் முகவரிக்கு பதிவு தபாலில் அல்லது கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் @parliament.lk எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். கடித உரையின் இடது பக்க மேல் மூலையில் அல்லது மின்னஞ்சலின் விடயமாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கான உறுப்பினர்கள் நியமனம் என குறிப்பிடப்படல் வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் நாளை முதல் 10ஆம் தேதி வரை கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாளை முற்பகல் 9:30க்கு நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் பல்வேறு சட்டமூலங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. நாளை முற்பகல் 10:30 வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 10:30 முதல் பிற்பகல் 5 மணி வரை பிரிவிடல் திருத்த சட்டம் மூலம் பாராட்டிய சட்டத்தை 2024 டிசம்பர் 15ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கும் திருத்த சட்டம் மூலம் 2ஆம் மதிப்பீடு என்பன விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 2 செய்தி வாசிப்பாளர்களை உருவாக்கி செய்தி வாசிக்க செய்துள்ளது.
இது உள்ளூர் ஊடகத்தில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல சிங்கள மொழி செய்தி வாசிப்பாளர்கள் இருவரை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி வாசிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இந்த செய்தி வாசிப்பாளர்களின் அறிமுகம் நடந்துள்ளது. நாட்டில் சிங்கள மொழியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்தி ஒளிபரப்பப்பட்டது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 7 வயது மகனை தரையில் அடித்து கொடுமை செய்த தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு தனது 7 வயது மகனை தனது கணவர் தரையில் அடித்ததாக பெண் ஒருவர் கிராண்ட் பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். தனது கணவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் போதைப்பொருள் வாங்க பணம் கேட்டு தன்னையும் பிள்ளையையும் தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவத்தன்று தனது கணவர் பணம் கேட்டு தன்னை கொடூரமாக தாக்கியதாகவும் அருகில் வந்த தனது 7 வயது மகனை தூக்கி தரையில் கொடூரமாக தாக்கியதாகவும் அந்த பெண் போலீசாரிடம் கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் உடனடியாக செயற்பட்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். இதேவேளை சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சந்தேக நபர் போதைப் பொருள் பாவனைக்காக பல சந்தர்ப்பங்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அம்பாறை உகன தெரதுராவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தின் போது ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். தேரதுராப பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். பெண் ஒருவர் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இறந்தவரின் மகனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக சிலர் வீட்டிற்கு வந்து தாக்கியுள்ளனர். இத்தாக்குதலை தடுக்க முயன்ற இவரையும் அதே சந்தேக நபர்கள் தாக்கியுள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை உகன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.